அதுபோல் உங்கள் மத்தியில் ஒரு வார்த்தையை நான் சொல்லி ஆரம்பிக்க விரும்புகிறேன். பக்கத்தில் உள்ள கைகளை பிடிச்சி இந்த வார்த்தையை சொல்லுங்க. நீதிமான்களுடைய நம்பிக்கை அது வெளிச்சமே. ஆமென். உங்களுடைய நம்பிக்கை வெளிச்சமாக தான் இருக்கும். உங்களுடைய நம்பிக்கை இருளாக மாறாது. உங்களுடைய நம்பிக்கை தோல்வியாய் மாறாது. நீதிமான்களுடைய நம்பிக்கை வெளிச்சமாக இருக்கும். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த நாளிலும் கூட வேத வசனம் சொல்லுது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகவே இல்லை. ஒரு பாடலை கூட பாடி நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லிருக்கின்றோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்த பாடல் தான். என்னோடு கூட நீங்கள் இணைந்து பாடும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். ஜி மைனர். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று என்னோடு கூட இணைந்து சேர்ந்து பாடும்படி உங்களை நான் அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. கரங்களை தட்டி உற்சாகமாய், உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்கள் அருமை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. சொல்லுங்க. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. இன்னொரு விசை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில். சத்தத்தை உயர்த்தி ஒரு விசை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில். ஆமென். உடைந்த பாத்திரம், உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. சொல்லுங்கள் அருமை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை, ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஆமென். நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. கரங்களை தட்டி, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில். கைகளை தட்டி உற்சாகமாய், உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில். இன்னொரு விசை சொல்லுவோமே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில். இயேசுவே உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. சொல்லுமா. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. ஆம்பே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன். இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம். கரங்களை தட்டி உற்சாகமாய், இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. சேர்ந்து சொல்லுவோமே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆமென். எங்கள் தேவன் நீர், எங்கள் ராஜா நீர், நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். அக்கினிய கடந்து வந்தோம். சேர்ந்து சொல்லுங்க. ஆனால் சேதம் ஒன்றும் இல்லையப்பா. ஓ, தண்ணீரை கடந்து வந்தோம், நாங்கள் மூழ்கி போகவில்லையப்பா. உங்க கிருபை எங்களை விட்டு இமை பொழுதோ விலகலப்பா.
உங்க கிருப எங்களை விட்டு இமை பொழுதோ விலகர். எங்கள் தேவனே எங்கள் தேவனே எங்கள் ராஜானே நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். எங்கள் தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கரங்களை தட்டி சொல்லுங்களே, தேவன் நீர் எங்கள் ராஜா நீர் நாங்கள் போற்றிடும் எங்கள் கண்மலை நீர். ஆவியே 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 அசைவாடும் சொல்லுங்களே, அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. ஓ அசைவார் ஆமென், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. கல்ல கைகளை தட்டி அசைவாடும் ஆமென், அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையை. தகப்பனே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. உற்றிடுமே வல்லமையை தெய்வமே இந்த நாளிலப்பா எங்கள் மேலே உற்றிடுமே அக்கினியை. ஆமென் இந்த நாளில் தெய்வமே எங்கள் மேலே இன்னொரு விசை உற்றிடுமே அக்கினியை. இந்த நாளிலப்பா எங்கள் மேலே உற்றிடுமே வல்லமையை தெய்வமே இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு. ஆமென் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. சொல்லுங்க, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. சொல்லுங்க, வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக கலக்கிட. ஆம்பே அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஒரு வருஷம் வல்லமை வல்லமை தாருமே தேசத்தை உமக்காக. நல்ல கரங்களை தட்டி அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. ஊற்றிடுமே வல்லமையை தெய்வமே இந்த நாளிலப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளிலப்பா எங்கள் மேலே ஊற்றிடுமே அக்கினியை. இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடு அக்கினியின் அளவு பெருகற்றுமே பெருகற்றுமே என்னில் பெருகற்றுமே. அக்கினியின் அளவு பெருகற்றுமே பெருகற்றுமே என்னில். இன்னொரு விஷயம் எல்லாருமே அக்கினியின் அளவு பெருகற்றுமே பெருகற்றுமே என்னில் பெருகற்றுமே. அக்கினியின் அளவு பெருகற்றுமே பெருகற்றுமே என்னில் பெருகற்றுமே. கடைசியாய் ஆவியே 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 ஆவியே. நல்ல கைகளை தட்டி கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் நம்மத்தில் அளவில்லாமல் இறங்கி வந்திருக்கிறது. அன்று ஆமென் ரபாபா லிமானா ஷேரகதி அந்தனா ஒரே பர்வதத்தின் பின்புறத்தில் இருந்த மோசேக்கு முச்சடியில கர்த்தர் அக்கினியாய் இறங்கினது போல இன்றைக்கு பின்புறத்தில் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரிய சகோதரனே, கர்த்தர் உனக்கு பிரத்யட்சமாய் அக்கினியாய் இன்றைக்கு வெளிப்பட போகிறார். ஒரு தேவ அக்கினி நமக்குள்ள இறங்கி வருகிறது. கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவி அவர்களுக்கு அக்கினி மதலாய் இருப்பார். அக்கினிக்கு முன்னில் தக்கவன் யார்? ரபாபா லிமானா ஷேரகதி அந்தனா. கர்த்தர் நெருப்பாக கர்த்தர் அக்கினியாக இப்போது நம்முடைய ஆராதனையில் இறங்கி வந்திருக்கிறபடினால அல்லேலூயா இயேசுவே. ஓ நன்றி தெய்வமே. நல்ல கரங்களை தட்டி ஒரு விசை
தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக அக்கினியின் அளவு பெருகட்டாண்டவர், அக்கினியின் அளவு பெருகட்டாண்டவர். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். உங்களில் உள்ள ஒளி இருளாகாதபடி நீ எவ்வளவு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. அது நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியும்படி கர்த்தர் அந்த கிருபையை, ஒரு அக்கினியை இன்றைக்கு நம்ம திருச்சபையில் இந்த 145வது ஐக்கிய உபவாச கூடுகையில் கர்த்தர் பலமாய் இறங்க செய்திருக்கிறார். நன்றி ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்படியே எல்லாரும் ஒரு விசை கண்களை மூடி, என் தேவன் மறக்காதவர், அவர் மாறாத தேவனாய் இருக்கிறார். அன்னால் தேவ சமூகத்தில் தன் இருதயத்தை உடைத்து ஊற்றி சொல்லுகிறார்கள், இந்த அடிமையினுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தாண்டவர். ஆண்டவர் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். தெய்வ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற அன்பு தாய், அன்பு தகப்பனே, தெய்வ ஊழியரே, அன்பு சகோதரி, வாலிப தங்கச்சி, வாலிப தம்பி, சிறு பிள்ளைய சிறுமையை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்படி 2 கரங்களை பரத்திற்கு நேராக உயர்த்தி, அல்லேலூயா, நன்றி இயேசுவே. அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வானமும் பூமியும் நிலை மாறினாலும், வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார். சொல்வோமா? மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். 2 கரங்களை உயர்த்தி, மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். சொல்லுங்களே, தரிசனம் தந்தவர் மறவார், தாங்கியே நடத்திட மறவார். எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எப்பக்க நெருக்கங்கள் என்னை சூழ்ந்திட்டாலும், எலியாவின் தேவன் என்னை மறவார், எலியாவின் தேவன் உன்னை மறவார். 2 கைகளை உயர்த்தி எல்லாருமே, மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். ஒரு விசை சொல்லுங்களே, மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். அழைத்தவர் உன்னை மறவார், அபிஷேகம் செய்தவர் மறவார். வானமும் பூமியும் நிலை மாறினாலும்,
வார்த்தையை நிறைவேற்ற மறவார், வார்த்தையை நிறைவேற்ற மறவார். 2 கைகளை உயர்த்தி எல்லாருமே மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து மறவார், அப்பா இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். ஓ மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார், மறவார், இயேசு மறவார், உன்னை ஒரு இமை பொழுதிலும் மறவார். ஓ மறவார், இயேசு மறவார், உன்னை உருவாக்கிய இயேசு மறவார். அழைத்தவர் அவர் ஒரு நாளும் மறப்பது இல்லை, அபிஷேகம் செய்தவர் அவர் ஒரு நாளும் மறப்பது இல்லை, தரிசனம் தந்தவர் அவர் ஒரு நாளும் மறப்பது இல்லை. காலங்கள் தாமதித்தாலும் செய்து முடிக்கிற கர்த்தரை ஆராதிக்கிறோம். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் அவர் நம்முடைய தேவன், மரண பரியந்தம் நம்மை நடத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி உன் சிறுமையை அவர் கண்ணோக்கி இந்த நாளிலே கண்ணோக்கி பார்க்கவே பார்த்து, என் தேவன் அன்றைக்கு குடியில் இருந்த யோசேப்பை கை நீட்டி எடுத்தது போல, குடியில் இருந்த தானியேலை கர்த்தர் கை நீட்டி எடுத்தது போல, இன்றைக்கு அநேகர் இந்த உபவாச கூட்டத்தில் தெய்வம் குடியிலிருந்து சிறுமையை கண்ணோக்கி பார்த்து கர்த்தர் மேலே கொண்டு வருகிறார். கர்த்தருடைய கரம் உனக்காக இறங்குகிறது. நல்ல கைகளை தட்டி தேவகரம் நமக்காய் பலமாய் இறங்கி இருக்கிறது. அற்புதங்களை செய்கிற கரம், விடுவிக்கிற கரம், தொட்டு சுகமாக்குகிற கரம், தடைகளை உடைக்கிற கரம், வியாதிகளை குணமாக்குகிற கரம் இப்போது நம்மள தயவாய் இறங்கி இருக்கிறது. ஓ அல்லேலூயா, நன்றி இயேசுவே. தகப்பனே உமக்கு நன்றி ஆவியானவரே, நன்றி 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 ஆண்டவரே. நெடுங்காலமாய் காத்திருக்கிறதல் இருதயத்தை இளைக்க பண்ணுமா, ஆனால் விரும்பினது வரும்பொழுது அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். இந்த 145வது ஐக்கிய உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த ஆராதனை மூலமா சொல்லுகிற காரியம், நீ விரும்பினது வரும், நீ விரும்பினது வரும். விரும்பினதை கர்த்தர் உன் குடும்பத்திற்கு, உங்களுடைய பிள்ளைகளுக்கு, உங்கள் ஊழியங்களுக்கு, உங்கள் பிசினஸிற்கு, எல்லா இடத்திலும் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தை, நீ விரும்பினது வரும். நல்ல கைகளை தட்டி தேவ சமூகத்தில் விரும்பினதை கர்த்தர் இந்த நாளில் நமக்கு தருகிறார். Thank you Jesus. கேட்கிற எவரும் பெற்றுக்கொள்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Ask and it will be given to you. தேவனிடத்தில் கேட்கிற எவருக்கும் தெய்வம் சம்பூரணமாய் தருகிறார். ஆண்டவரே, இந்த உபவாச கூட்டத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நீங்க முன்னாடியே சொல்லிட்டீங்க ஆண்டவரே, விரும்பினது வரும். இந்த நாள் உபவாச கூட்டத்தில் என்ன நோக்கத்தோடு என்ன தேவையோடு வந்திருக்கிறார்களோ அத்தனை காரியத்தை பரிசுத்த ஆவியானவர் நீர் விரும்பினதை கொடுக்கிறதற்கு நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து நம்முடைய தெய்வீக பிரசனம் வழி நடத்தட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர மீட்பரமாகிய மீட்பர் என்ப இயேசுவின் நாமத்தின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, உங்க சிறுமியை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்துட்டார். உங்க சிறுமையிலிருந்து தெய்வம் இன்றைக்கு கை தூக்கி எடுக்கிறார் என்று நல்லா சந்தோஷமா பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து முகத்துக்கு முகம் கை குலுக்கி நல்லா சொல்லுங்க, சிறுமையிலிருந்து கர்த்தர் கை தூக்கி எடுத்துட்டார். ஆமென். விரும்பினது வரும். விரும்பினது வருமா வராதுங்களா? நிச்சயம் இன்னைக்கு வரும். ஆமென். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய நம்ம கடந்து செல்ல இருக்கின்றோம். என்னுடைய பெயர் பாஸ்டர் கிதியோன் ஜெயராஜ். சென்னையில் செங்கல்பட்டு பக்கத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் என்ற பகுதியில் கர்த்தருடைய திருச்சபை ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். 2006 2009 வரைக்கும் இங்கே திருநெல்வேலியில் பாளையங்கோட்டை பாஸ்டர் எம் ராஜேந்திரன் அவர்களுடைய குட் நியூஸ் மிஷன் பைபிள் காலேஜில் பிடிஹெச் பேச்சுலர் ஆஃப் தியாலஜி 3 வருஷம் முடித்து, அம்பாசமுத்திரத்தில் பக்கத்தில் இருக்கிற கல்லிடைக்குறிச்சியில் ரெவரண்ட் சாம் ராஜா அப்போஸ்தலர் ராஜேந்திரன் ஐயா அவருடைய 3வது மகன், அவருக்கு கீழே 1 வருஷம் ஊழியம் செய்து
பின்பதாக கர்த்தருடைய அழைப்பின் தரிசனத்தை தெளிவாய் பெற்றபடினால நான் பிறந்து வளர்ந்த இடத்துல போய் கர்த்தருடைய திருச்சபை ஊழியத்தை 2011 இது வரைக்கும் செய்து கொண்டிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 15 வருடங்களாக திருச்சபை ஊழியராக இருக்கிறேன். அல்லேலூயா. ஸோ தேவனுடைய தயவுள்ள கிருபையினால எனக்கு திருமணமாகி ஒரே ஒரு மனைவி இருக்கிறாங்க. அல்லேலூயா. என்ன சிரிக்கிறீங்க? அல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஆமென். கர்த்தர் நல்லவர். எனக்கு ஆண்டவர் ஒரே ஒரு மனைவி தந்திருக்கிறார், 2 அழகான பிள்ளைகளை தந்திருக்கிறார். அதற்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். உங்களைப் போல நல்ல அன்பான தேவ பிள்ளைகளை சபை விசுவாச மக்களை கர்த்தர் தந்திருக்கிறார். இதை போல நல்ல ஒரு திருச்சபை கர்த்தர் தந்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் பல இடங்களிலே தெய்வம் பயன்படுத்துகிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். ஆமென். ஸோ இந்த நாளிலேயும் பரிசுத்த ஆவியானவர் இந்த கூட்டத்தில் என்ன பேச வேண்டும் என்று நான் எடுத்துக்கொண்டு வந்தேனோ அதை கடைசியாக ஜெபித்த அருமையான தேவ ஊழியர் சொன்னாங்க, அக்கினி இறங்கணும்னு சொன்னாங்க. அல்லேலூயா. நான் அக்கினியை குறித்து தான் இன்றைக்கு பேசணும்னு எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இது உபவாச கூட்டத்தில் அக்கினி இறங்கினால் என்ன நடக்கும், அக்கினி இறங்கட்டும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, ஜெபிச்சுட்டே இருந்தாங்க அருமையான ஐயா. ஸோ ஆகினால இந்த தினத்தில் அக்கினி வெளிப்படும் பொழுது என்ன மாற்றங்கள் நடக்கும் அதை குறித்து வேதத்திலிருந்து நீங்கள் நல்லா வாசித்து நல்லா கேட்ட சத்தியம்தான். ஆனாலும் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு நம்மத்தில் வெளிப்பட போகிறார். ஆமென். ஆகையினால் எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை சத்தமாக யாராவது ஒரு வாசிக்கும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எடுத்துட்டீங்களா? பக்கம் 205 புதிய ஏற்பாட்டில் பக்கம் 205 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவன் அந்த பூச்சியை தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். பக்கத்தில் உங்களை எல்லாரும் கையை பிடிச்சி நீங்கள் சொல்லணும், இனி ஒரு தீங்கு நீங்கள் அடைய மாட்டீங்கன்னு சொல்லுங்கள். இந்த 145வது ஐக்கிய உபவாச கூட்டத்திற்கு பின்பதாக கர்த்தர் நம்முடைய சரீர ஆவிக்குரிய ஜீவியத்தில், பொருளாதாரத்தில், குடும்பத்தில், பிஸ்னஸில், ஊழியத்தில் எந்த தீங்கில்லாமல் கர்த்தர் நம்ம நடத்த போகிறார். விசுவாசத்தோடு அறிக்கையிட்டு சொல்லுங்க, இனி ஒரு தீங்கும் நீங்கள் அடைய மாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. ஏன்னா ஒரு அக்கினி இன்னைக்கு இறங்கும். அக்கினி இறங்கினா ஒரு மாற்றம் உண்டாகும். அந்த அக்கினி இன்றைக்கு நமக்கு சபைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் பேச போகிறார். ஆமென். ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை ஒரு விஷ சர்ப்பம் என்ன பண்ணிடுச்சுன்னா கவ்வி கொண்டது. மெலித்தா தீவில் அவர் வரும்பொழுது குளிர் காயலான்னு சொல்லி சில விறகு கட்டைகளை வெட்டி வச்சதை எடுத்து வச்சு நெருப்பு கொளுத்தி வச்சு தீயிட்டு எரிஞ்சு பொழுது, அனல் உரைத்த பொழுது அவர் என்ன பண்ணார்னா குளிர் காயலான்னு சொல்லி கையை நீட்டும் பொழுது இந்த மரக்கட்டை அடியில் ஒரு சர்ப்பம் படுத்து இருந்துச்சு, மறைந்து இருந்தது. இந்த மறைந்திருந்த சர்ப்பம் என்ன பண்ணுச்சு தெரியுமா? அது வெளியில் எழும்பி வந்து கையை நீட்டி குளிர் காயலான்னு சொல்லி எந்த தப்பும் செய்யாத நல்ல ஒரு தேவ மனுஷன்தான் அழகாக குளிர் காயலான்னு நீட்டினார் பாருங்க. வெளியில் வந்த சர்ப்பம் நேராக வந்து அவரோட கையை கவ்விடுச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை தான் அந்த 5ஆம் வசனம் சொல்கிறது. அவன் அந்த பூச்சியை என்ன பண்ணாராம்? உதறி போட்டு. எதில் உதறி போட்டாராம்? தீயில உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாது இருந்தாராம். அல்லேலூயா. ஸோ இன்னைக்கு பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்களேன், இன்னைக்கு எல்லாத்தையும் உதற போகிறோன்னு சொல்லுங்க. இன்னொன்று தெளிவாக சொல்லட்டுங்களா? அவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்களை பிடிச்சது இன்னையோட எல்லாம் ஒழிய போதுன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்கள் கையை பிடிச்சவங்கள பார்த்து சொல்கிறீங்க அல்லேலூயா. ஆமென். அவங்கள சொல்லல. ஆமென். நம்ம பிடிச்சது இன்னையோடு எல்லாம் ஒழிய போகுது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை ஒன்று பிடிச்சது, சர்ப்பம் பிடிச்சது. ஆனால் அந்த சர்ப்பம் அன்னைக்கு தான் லாஸ்ட் டேட்டு, அதோடு முடிஞ்சு போச்சு அதோட சாப்டர். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு தந்திரமாக எதையெல்லாம் கவ்வி வச்சிருக்கிறானோ, கவ்வினதை அவன் வாயிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு பிடுங்கி எடுத்து அந்த நெருப்பை கர்த்தர், அவன் நெருப்பில் அந்த சர்ப்பத்தை கர்த்தர் சுட்டரிக்க போகிறார். இந்த 145வது ஐக்கிய உபவாச கூட்டத்தில் சர்ப்பம் எரிக்கப்படுகிற நாள். நல்லா சொல்லுங்க, அக்கினி அனல் உரைக்கிற நாள் என்றுதான், அதே நாளில சர்ப்பம் எரிக்கப்படுகிற நாள் என்றுதான். இந்த சர்ப்பம் எழும்பிச்சுல நம்முடைய வாழ்க்கைக்கு விரோதமாய், ஊழியத்திற்கு விரோதமாய், பொருளாதாரத்திற்கு விரோதமாய், சரீர சுகத்திற்கு விரோதமாய், நன்மைக்கு விரோதமாய், ஆவிக்குரிய கனிகள் வரங்கள் வல்லமைக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் எழும்பினது கையை பிடிச்சதுல அந்த ஆசீர்வாத குலைச்சலை தடுக்கும்படி பிசாசு போராடினால அதை இன்னைக்கு நெருப்பில் நம்ம சுட்டரிக்க போகிறோம். அவர் எங்கேருந்து எங்கே வந்தார்? முதலாவது பேக்ரவுண்டு உங்களுக்கு நான் சொல்லிடுறேன்.
அப்போ உங்களுக்கு ஈஸியாக இது உங்களுக்கு தெரிஞ்சது தான், மறுபடியும் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஆமென். இந்த 28 அதிகாரத்தில் முதல் வசனத்தை வேகமாக யாராவது ஒரு வாசிக்க முடியும்? உங்களை அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு போதும். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு, பக்கத்தில் உள்ள கையை பிடிச்சி சொல்லுங்களேன், நீங்கள் நானெல்லாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள் சொல்லுங்க. 2019 கொரோனா வந்துச்சுல, அந்த கோவிட்லாம் நம்மளாம் தப்பி கரை சேர்ந்த ஆட்கள். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. 2019 கோவிட் வந்த பொழுது தெய்வம் நம்மளை தப்பி கரை சேர வைத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் நீங்கள் வீட்டில் கிளம்பி வெளியில் போயிட்டு மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர்றதுக்குள்ள கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட வாகனங்கள் உங்களை சுற்றி முன்னும் பின்னும் வலதுபுறம் இடதுபுறம் போகுது. அதில் ஒரு வண்டி கூட நம்ம மேலே மோதாதபடி கர்த்தர் ஒவ்வொரு நாளும் சுகத்தோடு, பலத்தோடு, ஜீவனோடு, ஆரோக்கியத்தோடு வீடுகளுக்கு பத்திரமாய் கொண்டு வந்து சேர்க்கிறது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளை தப்பி கரை சேர வைக்கிறார். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. ஆமென். நீங்க வீட்டிலிருந்து வெளியில போயிட்டு வரும்போது நம்மையும் அறியாம நம்முடைய பொருட்களை திருடும்படிக்கு திருடர்கள் கண்ணமிட்டு நோட்டமிட்டு இருப்பாங்க. நமக்கு பின்னாலே வாட்ச் பண்ணி வந்திருப்பாங்க. ஆனா தேவ தூதர்கள், கர்த்தருடைய தேவ தூதர்கள் நம்மை சூழ்ந்திருந்தபடினால ஒருவனும் நம் மீது கை போடாதபடி, ஒருவனும் நமக்கு விரோதமாக எழும்பாதபடி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மளை தப்பி கரை சேர வைத்துக் கொண்டிருக்கிறார். நல்ல கையை தட்டுவோம். அல்லேலூயா. ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலேயும் நம்மளை தப்பி கரை சேர வைத்துக் கொண்டு இருக்கிறார். பலவீனப்படுக்க எத்தனையோ வந்துச்சு, எத்தனையோ இயற்கை சீற்றங்கள். ஒரு நைட்டுக்குள்ள ஒரு பெரிய பேரழிவு, இருந்த சுவடே இல்லாமல் பூமியில் பாதி பேர் மண்ணோடு மண்ணாக மறைஞ்சிட்டாங்க. அதில் ஒன்று கூட கர்த்தர் நம்மளை வரவிடாதபடி ஒவ்வொரு நாளும் தப்பி கரை சேர வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு ஃப்ளைட்டு கீழே விழுந்தா 300 பேர் மறித்து போகிறாங்க. உடம்பு கூட கிடைக்கல, கறி கட்டியாக மாறி போகுது. இப்படி பிரயாணங்கள், பலவீனங்கள், எந்த ஒரு காரியத்திலையும் கர்த்தர் நம்மளை நாள்தோறும் தப்பி கரை சேர வைத்து கொண்டே இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தா தீவுக்கு வர்றதுக்கு முன்னால் அவங்க ஒரு கப்பலில் பிரயாணம் பண்ணுறாங்க. இந்த கப்பல் பிரயாணம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு ஜெயில் கைதியாக இருக்கிறார். என்ன ஜெயில் கைதின்னு பார்த்தீங்கன்னா, ஊழியம் செஞ்சார், ஆண்டவரை பிரசங்கித்தார், இயேசுவை எல்லாருக்கும் சுவிசேஷமாக அறிவிச்சதுனால அவரை பிடிச்சு வச்சுட்டு இனி நீ பிரசங்கிக்க கூடாது, இயேசுவை சொல்லக்கூடாதுன்னு சொல்லி 100க்கு அதிபதி அவரையும் அவரோடு கூட சேர்ந்து 276 பேர் என்ன பண்ணுறாருன்னா இந்த கப்பலுக்குள்ளே கொண்டு வராங்க. இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஊழியக்காரர், ஆண்டவருக்கு அடுத்தபடியாக பெரிய ஊழியத்தை செய்த ஒரு நல்ல தேவ மனுஷர். இந்த தேவ மனுஷரை ஜெயில் கைதியா கப்பலுக்குள்ள கொண்டு வராங்க. ஆமென். அப்ப அவர் சொன்னாரு, இப்ப நீங்க பிரயாணம் பண்ண வேண்டாம், இப்ப பிரயாணம் பண்ண பிரச்சனை அப்படின்னு சொல்லி தேவ மனிதர் 100க்கு அதிபதியை பார்த்து சொல்றார், கவர்மெண்ட் ஆபீசரை பார்த்து சொல்றார். ஆனா அந்த கவர்மெண்ட் ஆபீசர் என்ன பண்ணார் தெரியுங்களா? தேவ மனுஷனுடைய வார்த்தையை கேட்கல, கப்பல் ஓனர் பேச்சை கேட்டாரு, கப்பல் ஓட்டுற கேப்டன் பேச்சை கேட்டாரு. ஆனா தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணல, அவர் கீழ்ப்படியல. அல்லேலூயா. இன்னைக்கு இருக்கிற நிறைய கிறிஸ்துவத்திற்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? சிலர் 100க்கு அதிபதியா மாறிட்டாங்கன்னா தேவ மனுஷனுடைய வார்த்தை பின்னால வச்சிருவாங்க. கப்பல் ஓட்டுறவங்க பேச்சு கேட்பாங்க, கப்பல் ஓனருடைய பேச்சை கேட்பாங்க, தேவ மனுஷங்கள் சொல்றதை பின்னுக்கு தள்ளி வச்சிருவாங்க சில நேரத்தில். அல்லேலூயா. அப்படிதான் பின்னுக்கு தள்ளி வச்சுட்டு கிளைமேட் எல்லாம் செக் பண்ணுறாங்க, வானிலை செக் பண்ணுறாங்க, வெதர் செக் பண்ணுறாங்க. வெதர் ரிப்போர்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை, கடலை நம்ம பிரயாணம் பண்ணலாம். போகிறாங்க, கொஞ்சம் தொலைவு உள்ளே போன உடனே பயங்கரமான காற்று, பயங்கரமான கடல் கொந்தளிப்பு. இந்த கப்பல் உடையிற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. உள்ளே இருக்கிற பொருட்கள் எல்லாம் தூக்கி எறிகிறாங்க, எப்படியாவது உயிர் தப்பிக்கணும்னு சொல்லி 14 நாட்கள் எல்லாரும் சூரியனை பார்க்கல, சந்திரனை பார்க்கல, நடுக்கடலை மாட்டிக்கிட்டு எப்போ கரை சேருவோம், உயிரோடு திரும்ப போவோமா, யாருக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லை. மரண பயம் வந்தாச்சு, கப்பல் உடஞ்சிரும், எல்லாரும் செத்து போயிடுவோம்னு நினைச்சாங்க. அல்லேலூயா. ஆனால் தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா, பவுலை தட்டி எழுந்துரு, எழுந்துரு, உபவாசத்தை விட்டு எழுந்துரு, நாளைக்கு உனக்கு கரை தென்படும். இன்னைக்கு கர்த்தருடைய ஆவி என்ன சொல்லுகிறார்? பல நாட்கள் உபவாசத்தோடு வந்திருக்கிறீங்களே, தெய்வம் இந்த நாளில் தடைகளை உடைத்து நாளைக்கு பலருக்கு கரையை தென்பட வைக்க செய்ய போகிறார். கரை காணாத பகுதிகள், ஜெபித்ததற்கு இன்னும் பதில் வராததெல்லாம் கர்த்தர் நாளைய தினத்தில் இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். நாளைக்கு நல்ல கரைகளை காணுவீர்கள். கப்பல் சேதம் உண்டாகும், ஆனால் ஜீவனுக்கு எந்த சேதம் உண்டாவது இல்லை. அல்லேலூயா. கப்பல் உடையும்பா, ஆனால் உயிருக்கு எந்த பிரச்சனையும் வராது.
சந்தோஷமாக எழுந்துட்டார். எல்லாருக்கும் சொன்னாங்க, நாளை தினத்தில் நம்ம கரை சேர போகிறோம். அதே போல் கரையை பார்த்தாங்க, கப்பல் ஒரு சின்ன ஒரு பாறையில் மோதிச்சு, உடஞ்சிது. எல்லாம் தண்ணியில் குதிச்சு என்ன பண்ணிட்டாங்க, மெலித்தா தீவுக்கு வந்துட்டாங்க. அதுதான் சொல்கிறாரு, நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கள் அப்பா பேர் வந்து சிவானந்தம். ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால், ரட்சிக்கப்படுறதுக்கு அப்புறம் பேர் ஜீவானந்தம். ரைமிங்க நல்லா இருக்குங்களே. அல்லேலூயா. 28 வயசு வரைக்கும் அவர் ரட்சிக்கப்படலை. ஒரு சிவபக்தர், அவர் தீவிர சிவபக்தர். அவர் பேரே சிவானந்தம். என் தாத்தா பேர் ஆறுமுகம். அவருக்கு மொத்தம் ஒரு 12 பிள்ளைகள். அதில் எங்கள் அப்பா வந்து 4வது ஆள். அப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு தெய்வத்தினுடைய பேரை வச்சுருந்தார். சரிங்களா? அதில் 4வது எங்கள் அப்பாவோட பேர் சிவானந்தம். அவர் பிறந்து வளர்ந்த ஊர் எங்கன்னு பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் சேந்தமங்கலம் என்ற ஒரு பகுதி. அங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் 60 கிலோமீட்டர் தான் திருப்பதி, திருத்தணி, ஸ்ரீகாளஹஸ்தி, இந்த ஃபேமஸான கோயில் எல்லாம் இருக்குது. ஸோ அவர் 28 வயசு வரைக்கும் என்ன பண்ணுவார்னா, அந்த ஊர்லேருந்து காலையிலே அப்படி நடந்து போயிடுவாங்க கோயிலுக்கு. பாட்டு பாடிட்டு போவாங்களாம், பஜனை பாட்டு பாடுவாங்களாம். அந்த பஜனை பாட்டு பாடும்போது இவரும் சேர்ந்து பாடிட்டு போகிற ஆள், பஜனை பாட்டு பாடுற ஒரு ஆள். என் தாத்தா பார்த்தீங்கன்னா அவரும் ஒரு தீவிர சிவபக்தர். அவர் அங்கிருந்து அரக்கோணத்திலிருந்து கிளம்பினார்னா, இந்த பக்கம் தமிழ்நாட்டில் சிதம்பரம், சீர்காழி, வைத்தீஸ்வரன் கோயில், இங்கே கோயிலெல்லாம் இருக்குல்ல, தஞ்சாவூர், இந்த கோயிலுக்கெல்லாம் 1 மாதம் வீட்டை விட்டு கிளம்பிட்டார்னா செருப்பு கூட போட மாட்டாராம். அப்படியே வந்து எல்லா கோயில் கூடத்தை சுற்றி பார்த்துட்டு 1 மாதம் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவாராம். அவ்வளோ ஒரு தீவிர பக்தராக இருந்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த காலத்தில் ஓல்டு எஸ்எல்சி படித்து முடிச்சிருந்த என் தகப்பனார் சிவானந்தம் ஐயா அவர்கள் ஒரு நாள் அவங்களுடைய கிராமத்திற்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஆர்டர் வருது. எந்தெந்த ஊரில் தண்ணி பஞ்சம் இருக்குதோ, தண்ணி பஞ்சம் இருக்கிற இடத்துல போர்வெல் மிஷின் போட்டு கொடுங்க, அடிப்பம்பு போட்டு கொடுங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்லேருந்து ஒரு ஜிஓ பாஸ் ஆச்சு. அப்போ அந்த நாளில் கவர்மெண்ட்லேருந்து ஒரு டீம் வராங்க, லாரியில் வராங்க, சேர்ந்து வந்து போர்வெல் மிஷின் போட்டாங்க. தண்ணி வந்தாச்சு. ஈவினிங்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே எல்லோரும் தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஈவினிங்கில் தூங்க ஆரம்பிக்கும் போது மறுநாள் பக்கத்து கிராமத்துக்கு போனவங்க, அதனால் இந்த ஊர் நல்லா இருக்குது, கொசு தொல்லை இல்லை, பிரச்சனை இல்லை, சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கும், மறுநாள் அங்கே போகலான்னு சொல்லி எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ரெஸ்ட் எடுக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்த அரசாங்க அதிகாரியில் ஒரு மனிதர் கர்த்தருடைய தேவ மனிதராக இருந்திருக்கிறார். அவர் ராத்திரி வேளையில் ஜெபம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடி இருக்கிறார். கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதிதேவனை வணங்கிடுவோம், நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, துதிப்பாடிட இயேசுநாதா, 10,000 நாவுகள் போதா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. இப்படின்னு ஒரு பாட்டு சத்தம். இந்த பாட்டு சத்தம் ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னால் எங்கள் அப்பா அவனுடைய காதில் வந்து விழுந்தாச்சு. இது என்ன பாட்டு? இது நானும் பஜனை பாட்டு பாடுற ஆள் தான். நான் பாடுற பாட்டால் வித்தியாசமாக இருக்குது, இந்த பாட்டு வித்தியாசமாக இருக்குது. கல்லும் மண்ணும் என் தெய்வம் அல்ல, கையின் சித்திரம் கடவுள் அல்ல, ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளாதான் அது உண்மையான தெய்வமாமே. இது என்ன இது? இந்த பாட்டு வரிகள் சிந்திக்க வச்சது ராத்திரியில். கல்லும் மண்ணும், நான் வணங்குற கடவுள் எப்படி இருக்குது? ஆமென். கையினால் உருவாக்கப்பட்டது ஒன்று தானே நான் நமஸ்கரிக்கிறேன், வணங்குறேன். 28 வயசு வரைக்கும் இதை தானே செய்கிறேன். அப்போ ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்கிற தெய்வம் எது அப்படின்னு சொல்லி ராத்திரி வேளையில் ஒரே ஒரு பாட்டு சத்தம் தான். டைரக்டாக வந்து எங்கள் அப்பா கிட்ட யாரும் இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை விடுவிக்கிறார், இயேசு உன்னை குணமாக்குகிறார், யாரும் பேசலை. ஆனால் ஒரு பாட்டு சத்தம் அந்த என் தகப்பனாருடைய காதுக்குள்ள ராத்திரி வேளையில் வந்தபடினால அறியாம இருளுக்குள்ள இருந்த அவருக்குள்ள வெளிச்சம் அன்றைக்கு ராத்திரியில் உதிக்க ஆரம்பிச்சது. இயேசு மெய்யான தெய்வம் என்பதை அறியாமை இருள் விலகி தேவன் நல்ல வெளிச்சத்தை அன்றைக்கு கட்டளையிட்டார். அவர் ரட்சிக்கப்பட்ட விதம் இப்படிதான். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் அவருக்கு திருமண மகிழ்ச்சி. எனக்கு முன்னாடி ஒரு அண்ணன் இருக்கிறார். அவர் நான் பிறக்கல. அதுக்கப்புறம் மாமியார் வீட்டுக்கு ஒரு நாள் வராரு. காவேரி பாக்கம் என்ற பகுதிக்கு பஸ்ஸில் ராத்திரி 11:30 மணிக்கு வந்துட்டார். சென்னையில் வேலை செஞ்சுட்டு காவேரி பாக்கம் 3 மணி நேரம் ட்ராவல் முடித்து 11:30 மணிக்கு வந்து இறங்கியாச்சு. 11:30 மணிக்கு இறங்கி அந்த ஊருக்கு நடக்கணும்னா கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர்ஸ் நடந்து 1/2 மணி நேரம் ஆகும். வயல் வழியை போனால் ஒரு 10 நிமிஷத்தில் போகலாம். அப்போ அவர் இறங்கி என்ன பண்ணார் தெரியுங்களா? ராத்திரி நேரம்
நிலா வெளிச்சத்தில் லைட் எதுவுமே இல்லை. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, அந்த கழனி வழியாக போயிட்டா, நிலத்தின் வழியாக போயிட்டா சீக்கிரமாக போகலான்னு சொல்லி போயிட்டே இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிட்டே போகிறார். ரட்சிக்கப்பட்ட புதுசு அவர். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட புதுசுனால அவர் அந்த வயல் வழியாக போயிட்டு இருக்கும்போது ஒரு பாட்டு பாடிட்டே போகிறார், அவருக்கு தெரிஞ்ச பாட்டு. நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே, கடந்த கால பாவங்கள் எல்லாம், கடந்த கால பாவங்கள் எல்லாம் கொடுங்குருசில் சுமந்து தீர்த்த நேசரே, நான் நடந்து வந்த பாதையிலெல்லாம் என்னை சுமந்து வந்த நேசரேசுவே. இப்படியே பாடிட்டு வந்து வீட்டுக்கு அதை வந்து தட்டுறார். பக்கத்தில் கொஞ்சம் லைட்டாக தட்டி விடுங்க, சீக்கிரமாக தட்டுங்களேன், வேறு வழி இல்லை, தட்டுங்க. வீட்டு கதவை ராத்திரி 11:30-12 மணிக்கு வந்து தட்டுறாரு. என் பாட்டி அம்மா வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கதவை திறக்கிறாங்க. யாருப்பா? மருமகப்புள்ள வாப்பான்னு சொல்லி உள்ளுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. இந்த நேரத்தில் வந்துருக்கிறியப்பா, சரி வாங்க, உள்ளுக்குள்ளே வர வச்சுட்டாங்க. அப்போ நான் பிறக்கலை. ஆமேன். உள்ளுக்குள்ளே வர வச்சுட்டு உடனே சாப்பாடு கொடுத்தாங்க, தண்ணியெல்லாம் கொடுத்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. எந்த பக்கம்பா வந்தேன்னு கேட்டாங்க. இந்த ராத்திரி வழியாக வந்தியே, எந்த பக்கம் வந்தேன்னு கேட்டாங்க. நான் மெயின் ரோட்டு வழியாக வரலமா, நான் என்ன பண்ணேன்னா வயலுக்குள்ளே இறங்கி அது உள்ளே தான் வந்தேன் அப்படின்னு சொன்னாங்க பாருங்க. சொன்ன மாத்திரத்தில் என் பாட்டியார் என்ன பண்ணியிருக்கிறான்னா வேகமாக ஓடி போய் என் தாத்தா ஒரு மூலையில் போர்வை போட்டு படுத்திருந்தாராம். அந்த போர்வையை உறிஞ்சிட்டு அவரை தலைமலை 2 அடி அடிச்சு, அடா பாவி, என் மருமகனை கொல்ல பார்த்தியா அப்படின்னு சொன்னாங்களா. ஏதாவது புரிஞ்சுதா? அவருக்கு ஒன்றும் புரியல. இந்த அம்மாவுக்கு ராத்திரியில் என்னவோ ஆயிடுச்சு. அல்லேலூயா. ராத்திரியில் இந்த அம்மாவுக்கு என்னவோ ஆயிடுச்சு, நான் வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஏமா அடிக்கிறீங்க, ஏக்கா அடிக்கிறீங்கன்னு சொல்லி அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு, இல்லைப்பா நீ வந்தல்ல, நீ வந்தது வயல்வெளியில் நமக்கும் சில நிலங்கள் இருக்குது. இந்த நிலத்தில் இந்த மனுஷன் என்ன பண்ணி வச்சிருக்கிறாருன்னா சில வாழைக்காய் பயிர் வச்சிருக்கிறாரு, நெல் வச்சிருக்கிறாரு, வேர்க்கடலை வச்சிருக்கிறாரு, வேற காய்கறிகளை சிலதெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாப்புல. ராத்திரியில் பன்னி தொல்லை அதிகமாக இருக்குது, காட்டு பன்றி, பாம்பு தொல்லை, எலி தொல்லை, இதெல்லாம் வந்து விளைச்சலை கெடுக்குதுன்னு சொல்லி ஒவ்வொரு வரப்புக்கு மேலேயும் கரண்ட் ஒயர் இந்த மனுஷன் பதிச்சு வச்சிருக்கிறான். அல்லேலூயா. நீ நடந்து வந்த பாதையில் கரண்ட் ஒயர் இருந்ததுப்பா, அதெல்லாம் நீ எப்படி தாண்டி வந்தன்னு சொல்லி எங்கள் பாட்டி எங்கள் அப்பா பார்த்து கேட்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. ஒன்று சொல்லட்டுங்களா? இயேசுவை நம்பி வந்தா அவர் தப்பி கரை சேர வைக்கிற தெய்வம். நல்ல கையை தட்டி தேவ சமூகத்தில் என் தகப்பனார் அப்பொழுதுதான் இயேசுவை தெரிந்து கொண்டிருக்கிறார், விசுவாசித்தார். இன்னைக்கு ஒன்று உங்களுக்கு சொல்லுகிறேன், அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். நல்ல கையை தட்டி இயேசுவை நம்பி வந்த எவரும் வெட்கப்பட்டு போனதே இல்லை. என் தகப்பன் சிவானந்தம் ஜீவானந்தமா மாறினார். தப்பி கரை சேர வைத்த தெய்வம் அவர். அல்லேலூயா. அவரை நம்பி வந்தா தப்பி கரை சேர வைப்பார். ஒரு நாள் அடையார் இயேசு அழைக்கிறார் ஜபகோபுரத்தில் ஊழியம் செஞ்சுட்டு வரேன். கிட்டத்தட்ட 12-13 வருடங்களாக இயேசு அழைக்கிற ஊழியத்தில் நான் பல பிரேயர் டவரில் கர்த்தருடைய நாம மகிமைக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அடையாறில் வெள்ளிக்கிழமையில் காலையில் ஒரு கூட்டம், மாலையில் ஒரு கூட்டம். மாலையில் நான் கூட்டத்தை முடிச்சிட்டேன். பிரசங்கித்த சரீர சோர்வு ஒரு பழமொழி ஒன்று உண்டுல்ல, உண்ட மயக்கம், சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு. மீட்டிங் முடிஞ்சோடனே சரீர சோர்வு, சாப்பிட்டுட்டேன். அங்கேருந்து கிட்டத்தட்ட 55 கிலோமீட்டர் நான் பைக்கு ஓட்டிட்டு வரணும். அப்போ வீட்டுக்கு வந்து சேர்ந்து பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரொம்ப பீக் ஹவர்ஸ். அது வந்து சென்னையில் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். சவுத் சைடு வர எல்லா பஸ்ஸுமே, ஆம்னி பஸ் எல்லாம் அந்த டைமில் தான் வெளியில் வரும். அப்போது அடையாறுலேருந்து மெயின் சிட்டியிலேருந்து என்னோடய இடத்துக்கு வரணும் 55 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணணும். அப்போ ட்ராவல் பண்ணி வரேன். 55 கிலோமீட்டரில் 52 கிலோமீட்டர் அழகாக ஓட்டிகிட்டு வந்துட்டேன். 52 கிலோமீட்டர் ஓட்டிகிட்டு வந்தேன்னா சாப்பிட்டேன். குளிர் காற்று அழகாக வருது. வண்டி ராத்திரி டைம் 12 மணி ஆக போகுது. இந்த குளிர் நேரம் ஆன உடனே அந்த குளிர் காற்றில் சரீர சோர்வில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன்னா அப்படியே கண்ணை மூடிட்டேன். நீங்கள் எப்படி கண்ணு மூடிங்கன்னா அது மாதிரி நான் கண்ணு மூடிட்டேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், ஸ்தோத்திரம். அந்த குளிர் காற்று, சரீர சோர்வு, 12 மணி, கண்ணை மூடிட்டேன். பைக்கில் உட்காந்துருக்கிறேன். 60 to 70 கிலோமீட்டர் வேகத்தில் வண்டி போயிட்டுருக்கு. சட்டுன்னு ஒரு ஞாபகம் வருது, வண்டி ரன்னிங்கில் இருக்குது, தம்பி நீ வண்டியில் இருக்கிற அப்படின்ற மாதிரி மைண்டில் ஓடுது. கண்ணை திறக்கிறேன். இந்த டிவி இருக்கிறதுக்கு முன்னால்
இது மெயின் பைபாஸ், இது பக்கத்தில் சர்வீஸ் ரோடு. இதோ இந்த அளவு இருக்குங்களே, இந்த செகண்ட் படி அளவுக்கு ஒரு பெரிய வளைவு இருக்குது. அந்த வளைவு மெயின் ரோட்டுக்கும் சர்வீஸ் ரோட்டுக்கும் நடுவில் பெரிய பெரிய கம்பி நிற்குது டைவர்ட் பண்ணுறதுக்கு. நான் கண்ணை திறக்கும் போது என் பைக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸில் நிற்குது, 60-70 கிலோமீட்டர் வேகத்தில். நான் கண்ணை திறந்த உடனே நினச்சேன் எனக்கு பிரத்யட்சமான இடம் தான், அடிக்கடி வந்து போகிற இடம் தான். ஆனாலும் சடனாக கண்ணை திறந்த உடனே எனக்கு முன்னாடி நிற்கிறத பார்த்தோன்னே எனக்கு தெரியுது என் வண்டி அதில் மோத போகுது. நான் தூக்கி வீசப்பட போகிற மேலே இருக்கிற கம்பி நேராக என் வயிற்றை குத்தி கிழிக்க போகுது, இல்லை உடம்பு எங்கேயாவது குத்தி கிழிக்கும். ஒருவேளை மிஸ் ஆனனா இந்த காங்கிரீட்டில் விழும்போது என் கை கால் ஏதாவது உடையும். ஒருவேளை அதுலேயும் மிஸ் ஆனனா ரோட்டில் தூக்கி வீசப்படுவேன். பின்னால் நூற்றுக்கணக்கான பஸ் வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஸ்தோத்திரம் கூட பண்ணலை, கண்ணுக்கு முன்னாடி இந்த காரியம் வருது. அப்படி நினைக்கிறதுக்குள்ள வண்டி வேகமாக போய் மேலே மோதிடுச்சு. வண்டி மோதின வேகத்தில் அப்படியே மேலே ஜம்ப் ஆகி பறக்குது. ஆனால் இந்த 2 கை இந்த ஹேண்ட்பேர்லேருந்து எடுக்க விடாதபடி யாரோ ஒருத்தர் நல்லா பிடிச்சி வச்ச மாதிரி இருந்தது கை. என் உடம்பு வண்டி மேலே போகும்போது பாடி டேங்கில் அடித்து வண்டியும் பறக்குது, நானும் லிட்டராக ஃப்ளை பண்ணுறேன். அல்லேலூயா. அந்த வண்டி நேராக ஜம்ப் ஆகி அது மறுபடியும் மெயின் ரோட்டில் போய் நேராக கீழே விழுது. இப்படி பிறண்டு விழலை, ஸ்ட்ரைட்டாக விழுந்துச்சு. நானும் வந்து நேராக அது மேலே வண்டி மேலே விடுறேன். என் உடம்பு கால் எல்லாம் அந்த சீட்டு மேலே இருக்குது, என் மார்பு டேங்க் மேலே இருக்குது. கை மாத்திரம் ஹேண்ட்பேர் மாத்திரம் எடுக்கவே இல்லை. அப்படியே கிளச்சு பிடிச்சி பிரேக்கை பிடிச்சி ஒரு 50 மீட்டர் ஓட விட்டு வண்டி ரோட்டு ஓரமாக சாயுது. அப்படியே காலை ஊனி கீழே இறங்கிட்டேன். நான் உடம்பை செக் பண்ணுறேன். எசப்பா, கை எலும்பு உடஞ்சிருக்கா, கால் எலும்பு எதுனா உடஞ்சிருக்கா, உடம்புல எங்கன்னா கிழிஞ்சு ரத்தம் வருதா, சட்டை பேண்ட் ஏதாவது கிழிஞ்சிருக்கா, ஒரு அடியும் இல்லை. கீழே குனிஞ்சு வண்டியை பார்த்தா முன் சக்கரமும் பின் சக்கரமும் இரும்பு ராடு, ரிம்மு 2 உடஞ்சி போயிருக்குது. ஒரு இரும்பு உடஞ்சிருந்ததுன்னா மனுஷன் நான் தூக்கி வீசப்பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒன்று சொல்லட்டுங்களா, இயேசுவுக்கு ஊழியம் செஞ்சு பாருங்க, அவர் தப்பி கரை சேர வைக்கிற தெய்வம். நல்லா கையை தட்டுங்க. அவரை நம்பி வந்தாலும் கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செய்தாலும் கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவரை நம்பி வந்தீங்களே தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருங்க, கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். ஆனா சில குடும்பங்கள் தப்பி கரை சேருவது இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீ, ஞானஸ்நானம் எடுத்த ஒரு ஸ்திரீ, அந்நிய பாஷை பேசுகிற ஒரு ஸ்திரீ, வெண்வஸ்திரம் தரித்த ஒரு ஸ்திரீ, நல்லா படித்தவங்க, 50,000 சம்பாதிக்கிறவங்க, ஐடியில் வேலை செய்கிறவங்க, 26 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகாமல் நல்ல ஒரு ஜாபில் இருந்த ஒரு ஸ்திரீ. வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. அம்மா வீட்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக நாடகம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. வந்த உடனே அம்மா பொண்ணு சொல்கிறாங்க, அம்மா இந்த சேனலை மாற்றுங்க, நான் வேறு ப்ரோக்ராம் பார்க்கணும். அந்த அம்மா சொல்லிட்டாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணு, முக்கியமான சீனு, இதை நான் பார்த்துட்டு தான் மாற்றுவேன். அந்த பொண்ணு கேட்டு பார்க்குறாங்க. இந்த அம்மா மாற்ற மாட்டேன்னுட்டாங்க. பிரச்சனை, 2 பேருக்குள்ளே வாக்குவாதம், 5 நிமிஷம் சண்டை வந்துருச்சு. மக வந்த வேகத்தில் பேகை தூக்கி அடிச்சுட்டு ஒன்றும் வேணாம் போ அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போயிட்டாங்க. இந்த அம்மா நாடகம்லாம் பார்த்து முடிச்சுட்டு காஃபி போட்டுட்டு பெண்ணை சமாதானப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறாங்க தெரியுமா, டீ போட்டுட்டு, அம்மா வாமா நீ கேட்ட ப்ரோக்ராம் உனக்கு வச்சு தரேன். பொண்ணு வரமாட்டுது. இந்த அம்மா மறுபடியும் உள்ளே போகிறாங்க. போன இந்த 5-10 நிமிஷம் கேப்பில் மன உடைச்சல், அதாவது அம்மாவும் பொண்ணும் பேசின இந்த பிரச்சனையில் நேராக போயிட்டு வீட்டுக்குள்ளே ஃபேனில் ஒரு புடவையை கட்டி 5 நிமிஷத்தில் தொங்கி உயிரையும் விட்டாச்சு. ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சில கிறிஸ்துவ குடும்பத்தில் சத்துரு இப்படி கவ்விட்டு போகிறான், ஜீவனை கவ்விடுறான், ஆசீர்வாதத்தை கவ்விடுறான், கர்ப்ப கனிகளை கவ்விடுறான், நன்மைகள் கிருபை வரங்களை கவ்விடுறான். மரணாவிகள், மறைந்திருக்கிற சர்மம் எப்போ வெளியில் எழும்புன்னு தெரியல. அதை தான் இன்னைக்கு பேசும்படி வந்திருக்கிறேன். சில கிறிஸ்துவ குடும்பத்திற்குள்ள மறைமுகமாக மறைந்திருக்குது சர்பம். அது என்னைக்கு வெளியில் எழும்புத சிலரை கவ்வி பிடிக்குது. கவ்வும் பொழுது சிலர் தப்புவது இல்லை. ஆமென். சிலர் நம்பி வந்தவர்களை தப்பி கரை சேர வைக்கிறார். சிலர் ஊழியம் செய்யும் போது கர்த்தர் தப்பி கரை சேர வைக்கிறார். ஆனால் சில குடும்பத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தோம், தேர்வது இல்லை, சேருவது இல்லை. சத்துரு கவ்வினவன் தூக்கிட்டு போயிடுறான். இன்னைக்கு அதை தான் நான் சொல்கிறேன், கவ்வின எந்த நிலைமையோ அவனுடைய வாயிலிருந்து கர்த்தர் இன்னைக்கு பிடுங்கி எடுக்க போகிறார். அந்த சத்துருவை தெய்வம் இன்றைக்கு நெருப்புல சுட்டரிக்க போகிறார். நமக்கு ஒரு ஜெயத்தை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிட போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்ல வந்த காரியம், தப்பி கரை சேர்ந்த பின்பு அவரை நம்பி வந்தாலும் கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார். அவருக்கு ஊழியம் செய்தாலும் கர்த்தர் தப்பி கரை சேர வைப்பார்.
ஆனால் சில குடும்பங்கள் தப்பி கரை சேருவது கிடையாது. ஆமென். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் மெலித்தா தீவுக்கு வந்த உடனே வெட்டி வைக்கப்பட்ட சில விறகு கட்டைகளை எடுத்து அதில் நெருப்பு கொளுத்தி தீ அனல் உரைத்த பொழுது கையை நெட்டி குளிர் காய ஆரம்பித்தார். அல்லேலூயா. வேதத்தில் ஒரு சில வசனங்கள் நம்மை குறித்து இப்படியுமா சொல்லப்பட்டிருக்கிறது. பச்சை மரம், ஆண்டவர் தன்னை ஒப்பிட்டு சொல்கிறார், பச்சை மரம் எனக்கே இந்த பூமியில் பாடு இருந்தா, சத்தமாக சொல்லுங்க, நீங்கள் யாரும் நம்மள யாரும் சொல்லுங்க, பட்டை மரத்துக்கு இந்த பூமியில் என்ன இருக்கு, பாடு அதிகமாக இருக்குன்னு சொல்றார். அப்போ உங்களை என்ன ஆண்டவர் எதோட ஒப்பிடுகிறார்? பட்டை மரம். பட்டை மரம்னா என்ன? காஞ்ச கட்டை. சத்தமாக சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, காஞ்ச கட்டை, காஞ்ச கட்டை. ஏன் இப்படி காஞ்ச கட்டை? கரெக்டாக சொல்லிடுறீங்களே, தான் வாய்ப்புன்னு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ ஆண்டவர் தன்னை பச்சை மரமாகவும் நம்மை பட்ட மரமாக காஞ்ச மரமாக ஒப்பிடுகிறார். வேதத்தில் நிறைய வசனங்கள் மரத்தோடு தெய்வம் ஒப்பிட்டு சொல்லுகிறார். ஆமென். நீதிமான் பனையை போல செழிப்பான், உன் பிள்ளைகள் ஒளிவு மர கன்றுகளைப் போல ஓங்கி வளருவார்கள். பிரச்சனை ஆரம்பிச்சதே இந்த மரத்துல தான். பைபிள்ல பிரச்சனை ஆரம்பிச்சது எங்க தெரியுமா? மரத்துல தான். எங்க தெரியுமா? ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் சொன்னாரு, எல்லாத்தையும் சாப்பிடு, ஒரு பழத்தை மட்டும் சாப்பிடாத. அந்த இடத்துல தான் சர்ப்பம் வந்து தந்திரமா நின்று என்ன பண்ணிடுச்சு, வந்துச்சாச்சு. அதே மரத்துல தான் ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் சத்துருனுடைய தலையை நசுக்கி ஜெயம் எடுத்தார் அவர். அப்போ பிரச்சனை எங்கே ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா மரத்தாண்ட தான் ஆரம்பிச்சது. அதே பிரச்சனை ஆண்டவர் எங்கே முடிச்சு வச்சார்னா அதே கல்வாரி சிலுவையில் மரத்தில் தான். ஆனால் நசுக்கப்பட்ட இந்த சத்துரு தலை நசுக்கப்பட்டாச்சு, ஆனால் அந்த வால் மட்டும் இன்னும் ஆடிக்கிட்டு இருக்குல்ல, இந்த வாள் தான் இன்னும் பிரச்சனை நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. அந்த வாளையும் நசுக்கப்பட்டதாலையும் இன்னைக்கு நெருப்பில் நம்ம தூக்கி எறிய போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர் அக்கினியாக இறங்கி வருகிறவர். இந்த நெருப்பு பரிசுத்த ஆவியானவர். அதனால தான் பாடல் கூட நம்ம பாடும், அவர் நெருப்பாய் வருவார், அவர் காற்றாய் வருவார், அவர் அக்கினியாய் வருவார், அவர் அன்பாக வருவார். தேற்றரவாளனே என்னை தேற்றிடவாருமே, தேற்றரவாளனே என்னை தேற்றிடவாருமே. நீர் நெருப்பாய் வருவீர், நீர் காற்றாய் வருவீர், நீர் அக்கினியாய் வருவீர், நீர் அன்பாக வருவீர். அப்போ பரிசுத்த ஆவியானவர் எதோடு ஒப்பிடுகிறோன்னா அவர் நெருப்பாய் இறங்கி வருகிறார். அதை தான் ஜெபத்தில் சொன்னார், அக்கினி இறங்கட்டும். இந்த அக்கினி இறங்கி அனல் உரைக்க ஆரம்பிச்சா மறைந்திருக்கிற சர்ப்பம் வெளியில் எழும்பும். இன்னைக்கு சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, மறைந்திருக்கிற சர்ப்பம் உங்க வீட்டு எல்கைக்குள்ள, உங்க ஆசீர்வாதத்திற்குள்ள, ஆவிக்குரிய ஜீவித்தில், சரீரத்திற்குள்ள எந்த இடத்துல சர்ப்பம் மறைந்திருக்கிறதோ இன்றைக்கு ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்கி வரும் பொழுது, அனல் உரைக்க ஆரம்பிக்கும் பொழுது, அபிஷேகம் அளவில்லாமல் ஊற்றப்படும் பொழுது மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் வெளியேறும். இயேசுவின் நாமத்தில் அந்த சர்ப்பத்தை கர்த்தர் இன்றைக்கு நெருப்புல அவர் சுட்டரிக்கிறார். நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் நிரம்பி இன்னைக்கு சர்ப்பங்கள் சிலவற்றை தெய்வம் சுட்டரிக்கிறார். எல்லையில மறைந்திருக்கிற ஆவிகள், எல்லையில மறைந்திருக்கிற சர்ப்பத்தின் கிரியைகள் இன்னைக்கு தெய்வ நெருப்புல சுட்டரிக்க போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உதாரணம் உங்களுக்கு சொல்லிட்டு, நம்ம யார் சொல்லுங்க, ஞாபகத்தில் வச்சுக்கணும், நம்ம யார் சொல்லுங்க, காஞ்ச கட்டை. அல்லேலூயா, தேவன் நல்லவர். ஆமென். சரி, ஒரு சில காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு சீக்கிரமா சொல்ல போக விரும்புகிறேன். 10 காஞ்ச விறகு வச்சு ஒரு நெருப்பு கொளுத்தி வச்சிங்கன்னா இந்த காஞ்ச கட்டை எப்படி எரியுமா எரியாதுங்களா? பாதி பேர் பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க, அமெரிக்காலேருந்து வந்திருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், தெரியாதுன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. அப்போ இந்த காஞ்ச கட்டை நெருப்பு கொளுத்தி வச்சா என்ன பண்ணும், நல்லா எரியும். இந்த காஞ்ச கட்டையோடு எரியிற விறகோடு பச்சை விறகு 2 எடுத்து உள்ள வச்சிங்கன்னா என்ன ஆகும்? என்னமாகும்? எரியாது. ஃபஸ்ட்டு புகைச்சல் கொடுக்கும். இது புகைச்சல் கொடுக்கறது என்ன பண்ணால் கண்ணுக்கு ரொம்ப எரிச்சல் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. சபையில் காஞ்ச கட்டியாக நம்ம இருக்கும்போது பரிசுத்தவனர் இங்கே வந்துட்டா நம்மெல்லாம் நல்லா அனலாய் பற்றி எறியுவோம். இந்த அனல் நல்லா பற்றி எரிஞ்சா 2 பச்சை விறகு பூசை உள்ளுக்குள்ளே வரும். நாளைக்கு வர சர்ச்சுக்கு. அல்லேலூயா. இந்த பகுதியில் ஆமென். இந்த இடம் என்னங்கய்யா? எல்லை, எல்லை புலியிலேருந்து 2 பச்சை விறகு நாளைக்கு வரும். இந்த காஞ்ச விறகு பரிசுத்த ஆவியானவர் நல்லா பற்றி எறிய வச்சிருக்கும் பொழுது, இங்கே அக்கினி நல்லா ஃபயராக எரியும் பொழுது இந்த பச்சை விறகு உள்ளே வந்து 2 சேரும். உள்ளே சேர்ந்த உடனே என்ன நடக்கும் தெரியுமா? எடுத்த உடனே கையெல்லாம் தட்டாது. அல்லேலூயா. அப்படியே இப்படி சுற்றி சுற்றி வேடிக்கை தான் பார்க்கும். ஆமென். அபிஷேகத்துலலாம் நிரம்பாது, கொஞ்சம் லைட்டாக என்ன பண்ணும், புகைச்சல் விடும். நான் இன்னைக்கு சொல்கிறேன் பாருங்க,
சர்ச்சுக்குள்ள புகைச்சல் விடுறதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு மாத்த போகிறார். வீட்டுக்குள்ள புகைச்சல் கொடுக்கறதெல்லாம் கர்த்தர் மாற்ற போகிறார். நீங்க குடியிருக்கிற பகுதியிலெல்லாம் பச்சை வரகு சிலதெல்லாம் கண்ணை எரிய வச்சது, குடும்பத்தை எரிய வச்சது, ஆமென், மனசு அப்படியே பற்றி எரிய வைத்ததெல்லாம் இன்னைக்கு கர்த்தர் புகைச்சல் கொடுக்கிறத உனக்குள்ள தருகிற அபிஷேகத்தினால, உனக்குள்ள தருகிற அக்கினினால பச்சை வரகு உன்னோடு சேர்ந்து எரியும்படி கர்த்தர் அக்கினி இறங்க வைப்பாராக. அல்லேலூயா. சர்ச்சுக்குள்ள வீட்டுக்குள்ள வெளியில எதெல்லாம் புகைச்சல் கொடுத்ததோ அதெல்லாம் கர்த்தர் இன்னைக்கு அடங்க வச்சிருவார். நம்ம மேல எரியிற அக்கினி ரொம்ப ஸ்பெஷலானது. அத வேதம் சொல்லுது, அக்கினிக்கு முன்னிற்தக்கவன் யார்? நெருப்புக்கு முன்னால ஒரு மனுஷன் நிற்க கூடுமா? நெருப்பு சகலவற்றையும் சாம்பலாக்கிடும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர், அவருக்கு முன்னால் ஒருவரும் நிற்க முடியாது. அவருக்கு முன்னால் ஒருவரும் நிற்க முடியாது. அவர் நம்ம மேல இறங்கி அவர் நமக்குள்ள அனல் உரைக்க ஆரம்பிச்சுட்டா மறைந்திருக்கிற சில சர்பத்தின் கிரைகள் தானா வெளியில் எழும்ப ஆரம்பிச்சிடும். எழும்புறது எங்கேயும் போகாது, உங்கள் கை தான் பிடிக்கும். நீங்கள் நினைக்கிறீங்க இந்த 145வது ஐக்கிய உபவாச கூட்டத்தில் இதை சொல்கிறதுக்காக உங்களை சென்னையிலேருந்து புக் பண்ணி வர வச்சாங்க. அல்லேலூயா. அது எழும்புனது எங்கேயும் போகாது, அப்போஸ்தலருடைய கையை தான் வந்து பிடிச்சிது. ஆனால் பிடிச்சாலும் பிரச்சனை இல்லை. ஆண்டவர் 3வது வசனம் சொல்லுது அது விஷ சர்பம், 4ஆம் வசனத்தில் விஷ பூச்சி, 5ஆம் வசனத்தில் அது சாதா பூச்சி. எடுத்து வாசித்து பாருங்க, அதில் இருக்குதா இல்லையான்னு பாருங்க. 3, 4, 5 வாசிங்க. பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனலுறுத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விரியன் பாம்பு, 4ஆம் வசனம் வாசிங்க. விஷப்பூச்சி அவன் கையிலே விரியன் பாம்பு, விஷப்பாம்பு இப்ப என்ன வாச்சுன்னு பார்த்தீங்கன்னா விஷப்பூச்சியா மாறிடுச்சு. 5ஆம் வசனம், அவன் அந்த பூச்சியை அது 5ஆம் வசனத்துல பூச்சியா மாறி போச்சு. 3 வசனத்திற்குள்ள விஷ சர்பம் விஷ பூச்சியா மாறிச்சு. விஷப்பூச்சி விஷ சாதா பூச்சியா மாறிடுச்சு. 5ஆம் வசனத்தில் அந்த பூச்சி அவர் உதறிட்டாரு, அது நெருப்புல விழுந்துருச்சு. கர்த்தர் நெருப்புல அதை சுட்டரிச்சிட்டாரு. தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்தார். 3 வசனத்திற்குள்ள பெரிய மாற்றம். அல்லேலூயா. நான் சொல்றேன், ஒரு 3 மணி நேரத்துக்குள்ள, 3 நிமிஷத்துக்குள்ள, 3 செகண்டுக்குள்ள எப்பேற்பட்ட சத்ருனுடைய தந்திர உபாயங்கள் உங்களை பிடித்திருந்தாலும் ஆண்டவர் இந்த அக்கினியில் இன்னைக்கு சுட்டரித்து தெய்வம் இன்றைக்கு தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ சர்பத்தினுடைய பிடியிலிருந்து அவருடைய கை விலக்கப்பட்டது. இன்னைக்கு அநேகருடைய ஆவிக்குரிய ஜீவியம், பொருளாதாரம், சரீர சுகம், நன்மைகள் பிசாசு மறைமுகமாக கவ்வி வச்சிருக்கிறான். கவ்வின சர்பத்தினுடைய வாயிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவனை நெருப்புல சுட்டரிச்சு நம்ம தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் நீ நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. 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 இன்னொரு உதாரணம் உங்களுக்கு நான் சொல்றேன் பாருங்களேன். ஒரு ஸ்டவ் இருக்குல்ல, இந்த ஸ்டவ்வில் 2 பக்கமும் அடுப்பு எரியும், கேஸ். அதில் ஒரு பானை வச்சு தண்ணி ஊற்றி சோறு வடிங்க. இந்த பக்கம் குக்கர் வச்சு தண்ணி ஊற்றி சோறு வடிங்க. என்ன நடக்கும் சொல்லுங்க பார்க்கலாம்? பானை யாருக்குமே தெரியாது. பானை யாருக்கும் தெரியுமா தெரியாதுங்களா? என்ன நடக்கும்? இந்த பானையில் தண்ணி கொதிக்க கொதிக்க ஆக பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து சவுண்டு வரும். கொத 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 கொதன்னு ஒரு மாதிரி என்ன பண்ணும், சவுண்டு கொடுக்கும். சாப்பாடு வெந்த உடனே என்ன பண்ணலாம், வடிச்சிருவாங்க. அது இப்படி ஒரு சவுண்டு கொடுக்கும், ஸ்லோவாக தான் கொடுக்கும். அது பழைய பொருள், ஓல்ட் இஸ் கோல்டு. எப்போவுமே பானை எல்லாத்துலேயும் பயன்படுகிற ஒரு பொருள். தண்ணி குடிக்க வச்சுக்கலாம், சமைக்கிறாங்க, குழம்பு என்ன விதத்துலையும் பயன்படுத்தலாம் அந்த மண்பாண்டத்தை. இப்போ இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா குக்கர். இந்த குக்கருக்கு கீழே நெருப்புக்கு கீழே வரும். இது என்ன பண்ண, கொஞ்ச நாள் ஆரம்பனே ஒரு சவுண்டு ஒன்று விடும். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, புதுசாக வந்த ஆள் இது. அல்லேலூயா. அப்போ பாருங்கள், இந்த பழைய ஆள் கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க. அல்ல நின்று நிதானமாக வைப்பாங்க, பகுத்து எறிஞ்சு எல்லாத்தையும் செய்வாங்க. இந்த புதுசாக வந்தது என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி அனல் பறிச்சோன்னு என்ன பண்ணால் தாங்க முடியாது, உடனே கையை தட்டி உள்ளே எல்லாத்தையும் களைச்சி சேரை உடச்சி. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்களேன். இந்த குக்கர் என்ன பண்ணணும், சும்மா இருக்காது, என்ன பண்ணிடும், சத்தம் போட ஆரம்பிச்சிடும். இப்படி 2 நிமிஷம் கழிச்சு இது சத்தம் போட்ட உடனே இந்த பானை இப்படி திரும்பி இந்த குக்கரை பார்க்குது. டேய், நானும் எனக்கு கீழே நெருப்பு இருக்குது, என்ன நானும் நெருப்பில் தானே கொதிக்கிறேன், சத்தம் காட்டாமல் தானே இருக்கிறேன், நீயும் சத்தம் காட்டாமல் இருக்கணும், சரியா? அடுத்த 2 நிமிஷம் ஆச்சு, இங்கே சூடு ஏறுது, அனல் ஏற ஆரம்பித்த உடனே இந்த குக்கரால் தாங்க முடியல, ப்ரெஷரை தாங்க முடியல. உடனே மறுபடியும் என்ன பண்ணிச்சு தெரியுங்களா, அப்படி ஒரு சவுண்ட் விட்டுச்சு பாருங்க. உடனே பானை திரும்பிச்சு. டேய், இப்போ தானே சொன்னேன் சத்தம் காட்டாமல் இருக்கணும்னு சொல்லி.
உனக்கு என்னங்க? அல்லேலூயா. நான் ஒன்று சொல்லட்டுங்களா? சர்ச்சுக்குள்ள இந்த பானையும் இந்த குக்கரும் முக்கியம் கிடையாது. யார் தெய்வத்திற்கு பற்றி எறிய ஆயத்தமாக இருக்கிறாங்களோ அவர் மேலே கர்த்தர் தம்முடைய அக்கினியை இறங்க வச்சு அவர்களை நிரப்பி அவர்களை ஆசீர்வதித்து பயன்படுத்த கர்த்தருக்கு எந்த தடையும் இல்லை. இதில் பழைய ஆளு புது ஆளுன்னு யாருக்கும் ஆண்டவருக்கு பட்சபாதமே இல்லை. தெர் இஸ் நோ பார்ஷியாலிட்டி. ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர். பழைய ஆள் மேலே தான், குக்கர் மேலே தான் கிடையாது. யார் பற்றி எறிய ஆயத்தம், யார் ஆண்டவருக்காய் வெளிச்சம் கொடுக்க ஆயத்தமோ அவர்கள் மேலே பரிசுத்தாவியானவர் இறங்கி அவர்கள் நிரப்பி ஆசீர்வதித்து போக அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ நான் சொல்ல வந்த காரியம் என்ன தெரியுங்களா? அந்த அப்போஸ்தலனாகிய பவுலுடைய கையை சர்ப்பம் பிடிச்சது பாருங்க. ஊர்காரெல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டான். இவன் ஒரு அயோக்கியன், இவன் ஒரு பாவி, இவன் ஒரு கொலைகாரன், தண்ணியில் செத்து போக வேண்டியவனை கர்த்தர் காப்பாற்றி நிலத்துக்கு கொண்டு வந்தார். ஆனால் சாவி இவனை விடலை. பார்த்தீங்களா? செய்யாத குற்றத்திற்காக அப்போஸ்தலனாகிய பவுலை கையை நட்டி பேச ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி வந்திருக்கிற அன்பு தகப்பனை தாயை, நீங்கள் செய்யாத தவறுக்காக பல இடத்துல உங்களை கை நீட்டி இந்த உலகம் நம்மளை குறை கூறிக்கொண்டே இருக்கும். அப்படிதான் அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து கையை காட்டி விரல் நீட்டி சொன்னாங்க, இவன் ஒரு அயோக்கியம் பாவி, ஏதோ தப்பு செஞ்சிருக்கிறான், அதனால தான் மரணம் அவனை விட மாட்டுது. ஒரு கூட்டம் சொல்லிச்சு, இவன் சீக்கிரத்தில் வீக்கம் கண்டு செத்து போவான். சில பேர் ஒரு வேளை சண்டை வரும்போது, பிரச்சனை வரும்போது நமக்கு விரோதமாக சொல்லுவாங்க, நீ இந்த பூமியில் எப்படி வாடுறன்னு நான் பார்க்குறேன். சிலர் மண்ணை எடுத்து இப்படி தூக்கி போடுவாங்க, நீ இந்த பூமியில் எப்படி இருக்கிற, இந்த மணல் எப்படி பிரிஞ்சு போதும் அது மாதிரி இல்லாமல் போகும்னு சொல்லி சிலர் வாயினால் சாபம் விட ஆரம்பிப்பாங்க. அப்போஸ்தலனாகிய பவுலை கை நீட்டி பேசவும் ஆரம்பித்தாங்க, இப்படி சபிக்கவும் ஆரம்பித்தாங்க. அல்லேலூயா. தேவ மனிதர், தவறு எதுவும் செய்யாதவர், ஆனால் அவருக்கு தான் சர்ப்பம் கையை பிடிச்சிருச்சு. தவறு எதுவும் செய்யலை, கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று சபைக்கு வருகிறீங்க, ஏதோ ஒரு காரியத்தில் சர்ப்பம் கவ்வி வச்சிருக்கிறதா, உலகம் பறைசாற்றுக்கிறதா, உலகம் நமக்கு நேர கை நீட்டுகிறதா, உலகம் நம்மை சபிக்க ஆரம்பிச்சிருக்கிறதா, கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்குள்ள ஒரு பெரிய அக்கினி இறங்க வைக்க போகிறார். அவருக்குள்ள ஒரு பெரிய அக்கினி இருந்ததுனால, அவருக்குள்ள தீராத அக்கினி இருந்தபடினால அந்த சர்ப்பத்தால் அவரை பிடிச்சு நிற்க முடியல. அவர் உதறின உடனே அது கீழே விழுந்தது. நமக்குள்ள அந்த பரிசுத்த அக்கினி அனலாய் எரிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நம்மளை எந்த சர்வமும் கவ்வ முடியாது. நம்முடைய ஆவிக்குரிய நன்மைகளை கவ்வ முடியாது. நம்முடைய ஆசீர்வாதத்தை, பொருளாதாரத்தை, சரீர சுகத்தை, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, குடும்ப வாழ்க்கையை சர்வம் எந்த இடத்திலும் கவ்வ முடியாது. ஒரு மனுஷனுக்குள்ள அனல் உரைக்க ஆரம்பிச்சுட்டா, அக்கினி பற்றி எறிய ஆரம்பிச்சுட்டா, இந்த விறகு கட்டை நல்லா பற்றி எறிய ஆரம்பிச்சது. நீங்களாலும் நல்ல விறகு கட்டுங்க. அல்லேலூயா. நம்மெல்லாம் காட்டு ஒலிவு மரமாக இருந்தோம், நாட்டு ஒலிவு மரத்தோட தெய்வம் ஒட்டி வச்சிருக்கிறார் நம்மளை. அல்லேலூயா. ஆண்டவர் மரத்தோடு நிறைய கனெக்ட் பண்ணுகிறார். சபை உங்களை என்ன அவர் மரத்தோடு ஒப்பிடுகிறார். ஏசாயா 63:3 சொல்லி நினைக்கிறேன், அதில் அழகாக சொல்லப்படுது, நீங்கள் தேவ நாம மகிமைக்கென்று நடப்பட்டிருக்கிற நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். நம்மளாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? கர்த்தருடைய நாம மகிமைக்காக நடப்பட்டிருக்கிற நாட்டப்பட்ட நீதியின் விருட்சங்கள். அவங்க தலைமையில கை வச்சு சொல்லுங்க, இந்த காஞ்ச கட்டையை அவர் செழிப்பாய் மாற்றும்படி தான் தெய்வம் இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். பட்டு போன ஒரு கொம்பை தேவாலயத்தில் கொண்டு வந்து வச்சாங்க. 12 கொம்புல ஒரு கொம்பை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். அது பூக்க ஆரம்பிச்சது, வாதுமை கனிகளை கொடுக்க ஆரம்பிச்சது. இந்த 145வது உபவாச கூட்டத்தில் தேவ ஆவியானவர் சபையில் உள்ளவர்களுக்கு சொல்லுகிறார், உன் விறக, உன்னுடைய வாழ்க்கையை, உங்கள் எதிர்காலத்தை ஆண்டவர் சிலவற்றை பூக்க வைக்கிறார். இன்றைக்கு சிலது வாதுமை கனிகளை விட ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுக்கிறார், உன் குடும்பத்தை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார், உன் வேலையை, பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். நல்ல கைகளை தட்டி 12 கோலில் ஒரு கோலை தெய்வம் தெரிந்தெடுத்தார். அது காஞ்ச கட்டை தான். காஞ்ச கட்டை கர்த்தர் துளிர்க்க வைத்தது போல இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் துளிர்க்க வைக்கிறார். நல்ல கைகளை தட்டி நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள். ஆண்டவர் தேவனுடைய திருச்சபையில உங்களை நீதியின் விருட்சங்களாக நட்டு வைத்திருக்கிறார். அவர் நட்டதை பிடுங்க எவனுக்கு அதிகாரம் கிடையாது. திருச்சபையில், இந்த மாரானாதா ஃபுல் காஸ்பல் திருச்சபையில் தெய்வம் உங்களை நீதியின் விருட்சமாய் நட்டு வைத்திருக்கிறார். தலைமலை கை வச்சு சொல்லுங்க, நான் இந்த திருச்சபையில் நீதியின் விருட்சமாய் தெய்வம் என்னை நாட்டி இருக்கிறார், நட்டு வச்சிருக்கிறார். இதை பிடுங்க ஒருவனாலும் கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ மறைந்திருக்கிற சர்ப்பம் இன்னைக்கு வீட்டை விட்டு, எல்லையை விட்டு வெளியேற போகிறது. இந்த எல்கைக்கு விரோதமாய், நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாய் எந்த இடத்துல மறைந்திருந்ததோ அனல் உரைக்க ஆரம்பிச்சுட்டா சூடு தாங்க முடியாது, தன்னால் வெளியில் எழும்பி வந்துடும். உங்களுக்குள்ள இப்போ ஒரு அனல் உரைக்க ஆரம்பிக்க போகிறது. இந்த பரிசுத்த அக்கினி மறைந்திருக்கிற சில சர்ப்பத்தினுடைய கிரியைகளை இன்றைக்கு தெய்வம் அழிக்க போகிறார்.
ஆமென். நம்ம தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்து நிற்க போகிறோம். ஒரு அக்கினி வெளிப்பட போகிறது. இன்றைக்கு பலிபீடத்தில் இறங்கின பரிசுத்த அக்கினி, மேல் வீட்டறையில் இறங்கின அந்த பரிசுத்த அக்கினி, முச்சடியில் இறங்கின அந்த தேவ அக்கினி, கர்மேல் பர்வதத்தில் இறங்கின அந்த தேவ அக்கினி, ரபாபாபா லீமானா ஷேரகதி அந்தனா, விறகு கட்டைகள் நல்லா எரிய ஆரம்பிச்சது. சபைக்குள்ள இருக்கிற நீங்கள் எல்லாரும் விறகு கட்டைகளாய் பற்றி எரிஞ்சிங்கன்னா தன்னால புது விறகுகளை தெய்வம் சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்க்க போகிறார். இங்க என்ன அக்கினி எரிகிறதுன்னு சொல்லிட்டு பச்சை விறகு தானா இங்க தேடி வர ஆரம்பிக்க போகுது. இனி ஒவ்வொரு வாரத்திலும் தேவ ஆவியானவர் சில விறகு கட்டைகளை கர்த்தர் இங்க கொண்டு வர போகிறார். யார் எரிவதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்கள் மேல தம்முடைய அக்கினி இறங்க வைப்பார். ஊர் ஜனம் ஒரு மாதிரி பேசிச்சு, கை நீட்டி பேசிச்சு, சர்பம் கடிச்சாச்சு. ஆனாலும் செத்து போவன் எல்லாரும் சொன்னாங்க. தேவ மனுஷன் மேல அபிஷேகம் இருந்தபடினால, அவருக்குள்ள அபிஷேகம் இருந்தபடினால, அவருக்குள்ள அனல் இருந்தபடினால சர்பத்தினுடைய கிரியைகள் ஒன்றும் அவரை செய்யவில்லை. இன்றைக்கு பலிபீடத்தில் நின்று சொல்லுகிறேன், எந்த சர்பத்தின் கிரியைகளும் உன்னை தொடுவது இல்லை, உன் வம்சத்தை தொடுவது இல்லை, பொருளாதாரத்தை தொடுவது இல்லை, ஊழியத்தை தொடுவது இல்லை. கர்த்தர் நெருப்புல சுட்டரிக்கிறார். கர்த்தர் நெருப்புல சுட்டரிக்கிறார். வாய்களை திறந்து கைகளை தட்டி ரபாபாபா லிமனா ஷேரகதி அந்தனா, ஒரு அக்கினி இறங்குவதாக, பலிபீடத்தின் அக்கினி இறங்குவதாக. நல்ல கைகளை தட்டி மறைந்திருக்கிற சர்பத்தின் கிரியை வெளியேறட்டும், மறைந்திருக்கிற சர்பத்தின் கிரியை வெளியேறட்டும். விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் நீங்க நல்ல அனல் உரைக்க ஆரம்பிச்சா, ஆமென். பொருளாதாரத்தை பிடிச்சு வச்சுட்டான் பிசாசு, கர்ப்பத்தின் கனியை பிரிச்சுட்டான். ஆமென். ஆவிக்குரிய நன்மைகள் ஆமென் நமக்குள்ள வளராதபடிக்கு பிடிச்ச சர்பத்தினுடைய கிரியைகளை ரபாபாபா ஷகதி அந்தனா, ஒரு விஷயம் தேவ சமூகத்தில் அனல் உரைப்பதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, அக்கினி இறங்குவதாக, பற்றி எறிவதாக. சர்ப அக்கினியில் நெருப்புல சுட்டரிக்கப்படுகிறது. வீட்டுக்கு விரோதமாக எழும்பின சர்பம், ஆசீர்வாதங்களுக்கு விரோதமாக எழும்பின சர்பம், ஊழியத்திற்கு விரோதமாக எழும்பின சர்பம் இன்றைக்கு நெருப்புல கர்த்தர் சுட்டரிக்கிறார். ஜீவனை அழிக்கும்படி போராடின சர்பம், பலவீனத்தை கொண்டு வந்த சர்பம், ஆமென், பாவங்களை கொண்டு வந்த சர்பம் எனக்கு தெய்வ அக்கினியில சுட்டரிப்பாராக. அக்கினியில சுட்டரிக்கப்படுகிறது. நல்ல கைகளை தட்டி பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஒரு விஷயம் நமக்குள்ள இறங்குவாராக. Thank you Lord, thank you Jesus. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர். நன்றி 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 ஆவியானவரே அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அக்கினியாய் கர்த்தர் இறங்கி வரப்போகிறார். ஒரு விஷயம் எல்லாரும் இணைந்து பாடி, ஒரு அக்கினி நமக்குள்ள புதுப்பிக்கப்படுவதாக. இந்த அக்கினி சர்பத்தினுடைய கிரியைகளை அழித்து தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்கிறார். சந்ததிகளை கர்த்தர் எழும்ப செய்கிறார். தேவனுக்காய் பிரகாசிக்கும்படி, ஊழியங்களை நிறைவேற்றும்படி கர்த்தர் இன்றைக்கு நம்மை பிடித்த கிரியைகள், நம் வாழ்க்கை பிடித்த கிரியைகளை கர்த்தர் அழிக்கிறார். ஒரு அக்கினி இன்றைக்கு இறங்கி வருகிறது. ஹல்லேலூயா, மகிமையப்பா. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பேரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. கைகளை தட்டியாமே. அக்கினியாய் இறங்கணுமே, அக்கினாவாக அமர்ந்திடுமே, பேரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. இன்னும் ஒரு விஷயம் நல்லா சொல்லுங்க. அக்கினியாய் இறங்கணுமே, அக்னினாவாக அமர்ந்திடுமே, பேரும் காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடு. எலும்பு பள்ளத்தாக்கிலே, எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு சேனையை நான் காண்கிறேன். அதிகாரம் தந்திடவே, தரிசனம்
தரிசனம் உரைத்திட கைகளை தட்டியாமேன் எலும்பு பள்ளத்தாக்கேனில் ஆமேன் ஒரு சேனையை நான் காண்கிறேன் அதிகாரம் தந்திடவே தீர்க்க தரிசனம் உரைத்திட அக்கினியாய் இறங்கணுமே அக்கினியாய் இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடு ஆம்பேன் அக்கினியாய் இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினி இறங்கி வருகிறது சர்வத்தின் கிரியைகளை அழிக்கும்படி நம்மை பிடித்த எல்லா சர்வத்தின் கிரியைகள் வேரோடு கர்த்தர் இன்றைக்கு அழிக்கிறார் மகிமை அக்கினி அக்கினி தேவ அக்கினி நல்ல கைகளை தட்டி விட்டு கொடுங்க ரபா பாபா 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 ஊழியத்தை கெடுக்கும்படி வந்த சர்வம் வம்சத்தை கெடுக்கும்படி வந்த சர்வம் நன்மைகளை கெடுக்கும்படி வந்த சர்வம் இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நெருப்புல சுட்டரிக்கப்படுகிறது வெளியேறு 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 சர்வத்தின் கிரியைகள் எல்லாம் வெளியேறு ஆமென் ஹalleluya ஓ ரபா பாபா ரிமனா ஷேரகதி அந்தலா அக்கினியாய் இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடுமே அக்கினியாய் இறங்கணுமே அக்னி நாவாக அமர்ந்திடுமே பெரும் காற்றாக வீசிடுமே ஜீவநதியாக பாய்ந்திடு ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் நீங்கள் அக்கினி ஜுவாலையே ஆமே அசைவாடும் ஆமேன் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே இன்னொரு விஷயமேன் அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே அக்கினி பற்றி பிடிப்பதாக அக்கினி பற்றி பிடிப்பதாக அக்கினி பற்றி பிடிப்பதாக நல்ல தேவனுக்காக பிரகாசிக்கும்படியாக பரலோகத்தின் அக்கினி ஒரு விஷயம் எனக்குள்ள இறங்கி வருவதாக ஓ பலிபீடத்தில் எரிய விரும்புகிறார் ஆமேன் விளக்கு அது ஆமேன் பிரித்தெடுக்கப்பட வேண்டும் கசக்கி பிழிந்து எடுக்கப்படுகிற சுத்தமான ஒளிவை என்னதான் தேவ சமூகத்தில் எப்போது எரிந்துட்டு இருக்கும் கர்த்தர் உன்னை எரிய வைக்கிறார் தேவன் உனக்குள்ள அனலை போது பிரகாசிக்க செய்கிறார் ஊழியத்தில் அபிஷேகத்தில் கிருபைகளில் வரங்களில் வல்லமையில அக்கினி இறங்கி வருகிறது நல்ல கையை தட்டி ஆவில நிறைந்து அக்கினி ஒரு ஊசியாய் நிரப்புவதாக ஹல்லேலூயா நன்றி இயேசுவே இடைவிடாம தொடர்ந்து கொஞ்ச நேரம் கர்த்தரை ஆராதிப்பீர்களாக இடைவிடாமல் கொஞ்ச நேரம் கர்த்தரை முழுமனதோடு நீங்கள் சொல்லுகிற வேளையில இனி தீங்கில்லாமல் வாழ கர்த்தர் உதவி செய்வார் ஒரே ஒரு காரியம் நான் சிலதை உதற ஆண்டவர் இன்னைக்கு என் வாழ்க்கையிலிருந்து இன்றைக்கு என் சிந்தையிலிருந்து என் சுவாபத்திலிருந்து ஆண்டவரை சிலதை நான் உதறிடுறேன் ஆண்டவரை எனக்கு இது தேவையில்லை உதற வேண்டியது உதறினாதான் நம்மை விட்டு போக வேண்டியது போகும் கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு திருச்சபையாகி நம்மை பார்த்து சொல்லுகிறார் நீ உதறி தள்ள வேண்டிய காரியங்கள் அநேகள் உன்னில் உண்டு நீ உதறி தள்ளு வேண்டாத சவகாசங்கள் வேண்டாத பேச்சுகள் வேண்டாத வீண் விவாதங்கள் இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார் உதறி தள்ளு உன் கையை பிடிச்சதை உதறி தள்ளு உன் சிந்தையை பிடிச்சதை உதறி தள்ளு உன் எண்ணங்களை பிடிச்சதை உதறி தள்ளு எந்த இடத்திலையும் அவன் பிடிப்பதற்கு இடம் கொடாதீர்கள் அக்கினி பற்றி எரிந்தால் அக்கினி பற்றி எரிந்தால் அபிஷேகம் உங்களுக்குள்ள இருந்தால் தேவ மகிமை உங்களுக்குள்ள இருந்தால் ஒன்றும் உங்களை தொடுவது இல்லை ஒரு தீங்கு நம்மை அணுவது இல்லை ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிற ஆவியானவர் நன்றி ஆவியானவர் அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா
ஒரு பரிசுத்த அக்கினி கர்மேல் பர்வதத்தில் எலியா கூப்பிட்ட பொழுது வந்து இறங்கின அக்கினி ஆண்டவர். இந்த அடியார் தேவ சமூகத்தில் நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். இந்த காஞ்ச கட்டைய தெரிந்து கொண்டு அது வாதுமை கனிகளை கொடுக்கும்படி என்னை தெரிந்தெடுத்த தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. தேவநாம மகிமைக்கென்று கர்த்தர் உங்களை நீதியின் விருட்சங்களாய் கர்த்தர் இந்த ஆலயத்தில் திருச்சபையில் உங்களை நட்டு வைத்திருக்கிறார், நாட்டி இருக்கிறார். ரபானா ஷகதியந்தனமோல் இம்ரதுணமனகதியந்தனா. நன்றி இயேசுவே, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஃபாதர். நன்றி 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 ஆண்டவரே. ஒரு பரிசுத்த அக்கினி என் ஆவில உணர்வடைகிறேன். உங்கள் எல்லைகளை ஒரு அக்கினி எரிந்து சுத்தமாக்கி கொண்டு இருக்கிறது. வீட்டுக்குள்ள எல்லா மூளை முடுக்கு எல்கைக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இறங்கி இருக்கிறது. வீட்டில் வேண்டாத காரியங்கள் எல்லாவற்றையும் மறைந்திருக்கிற கிரியைகளை கர்த்தர் இப்பொழுதே அதை சுட்டரித்து சாம்பலாக்குகிறார். பிள்ளைகளுடைய சிந்தனைகள், எண்ணங்கள் பெற்றோருக்கு தெரியாம சிலது மறைந்திருக்கிறது. மறைந்திருக்கிற கிரியைகளை கர்த்தர் அக்கினி அனுப்பிட்டாரு. கர்த்தர் அந்த அக்கினியில சுட்டரித்து கொண்டிருக்கிறார். எல்கைகள் பரிசுத்தம் அடைகிறது, பிள்ளைகள் பரிசுத்தம் அடைகிறார்கள். இப்போது ஒரு அக்கினி வீட்டுக்குள்ள, இடத்துக்குள்ள, பொருட்களுக்குள்ள, வஸ்திரத்திற்குள்ள, எல்லா வித காரியத்திற்குள்ள ஒரு அக்கினி இறங்கி இருக்கிறது. இந்த அக்கினி சகலவற்றையும் சுட்டரித்து கொண்டு இருக்கிறது. ஆமா, இந்த அக்கினி நமக்குள்ள இருந்தாதான் இந்த அக்கினியை தாண்டி ஒரு பொருள் நம்மளை தொட முடியாது. கர்த்தர் அவர்கள் நடுவில் உலாவினார். அவர்களுக்கு அக்கினி முதலாக இருந்தார். நீங்கள் 10 அடி 20 அடி 30 அடி 50 அடி காம்பவுண்ட் வால் கட்டினாலும் திருடன் ஈஸியாக உள்ளே வருவான், உடச்சிட்டு வருவான். ஆனால் ஒரு நெருப்பு நமக்கு சுவராக இருந்தா இந்த நெருப்பை தாண்டி ஒரு காரியம் உள்ள வர முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு நான் சுற்றி பாளையமாய் இருப்பேன், இனி ஒரு தீங்கு வருவது இல்லை. தேவன் வாக்கு கொடுக்கிறார். இந்த அக்கினி உங்களை சுற்றி எரியும், உங்களுக்குள்ள எரியும், உங்கள் சிந்தைக்குள்ள எரியும். இனி ஒரு தீங்கு உங்களை தொடுவது இல்லை. கர்த்தருடைய அக்கினி இன்னைக்கு சிலருடைய சரீரத்திற்குள்ளையும், ஆன்மாவிற்குள்ள, ஆத்மாவிற்குள்ள, எல்கைக்குள்ள கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சாச்சு. இதை அணைக்க ஒருத்தராலும் கூடாது. பரிசுத்த ஆவியானவரை நினைச்சாதான் அந்த நெருப்பை அடக்க வைக்க முடியும். அவர்தான் அக்கினியா இருக்கிறார் நமக்கு. உன்னில் உள்ள ஒளி இருளாகாதபடி நீ எவ்வளவு வேணும் எச்சரிக்கையாயிரு. மனுஷனுடைய ஆவி கர்த்தர் தந்த தீபம், அது ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள எரிந்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் ஒரு அக்கினியா இன்றைக்கு நம்ம மேலே இறங்கி வந்திருக்கிறார். உங்கள் தலை மேல கைகளை வைத்து, நன்றி ஆவியானவரே, அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை 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 உமக்கே ஐயா. ஆராதனை 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 உமக்கே ஐயா. துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே. சொல்லுவோமாம். துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. இன்னொரு சொல்லுவோமாம். துதிக்கும் கணத்திற்கும் பாத்திரரே, தூயவரே, எங்கள் துணையாளரே. துதிக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, மகிமையே எங்கள் மனவாளரே. கைகளை உயர்த்தி ஆராதனை 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 உமக்கே ஐயா. சத்தமாய் ஆராதனை 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 உமக்கே ஐயா. இன்னொரு விஷயம், நல்லா ஆராத சத்தம் உயரட்டுமே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. இன்னொரு விசை, ஆராதனை தெய்வமே. ஆராதனை ஆராதனை உமக்கே ஐயா. இன்னொரு விசை, ஆராதனை 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 உமக்கே ஐயா. நல்ல கரங்களை
கைகளை தட்டி அவருக்கே துதி கன மகிமை உண்டாகட்டும். அக்கினி பற்றி ஆரம்பித்திருக்கிறது. இந்த அக்கினி உங்களோடு கூட இருப்பதாக, சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துங்க.